எட்ஜ் கிரேஸ்ஃபுல் லேபிளிங் ஆல்ரெடி லாங் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம வந்து கிரேஸ்ஃபுல் லேபிளிங் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அப்போ அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. பட் இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது எட்ஜ் கிரேஸ்ஃபுல் லேபிளிங். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோம், எப்பயும் போல தான் வெர்டிசஸ் அண்ட் எஜஸ்க்கான லேபிள்ஸ் கொடுக்குறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம எஜஸ்க்கான லேபிள்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். ஸோ இப்போ எஜஸ்க்கான லேபிள்ஸ்னால் என்னது, ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு 5 எஜஸ் இருக்குது. ஸோ 5 லேபிள்ஸ் வந்து கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். 1 2 3 4 5 லேபிள்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுவுமே இதுக்கடுத்து என்ன நடக்கும், வெர்டெக்ஸ்க்கான லேபிள் கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸ் எப்படி கொடுக்குறோம்னா, இந்த கொடுக்கப்பட்ட எட்ஜஸில் இருந்தால் கொடுக்க போகிறோம். அதாவது பர்டிகுலராக வந்து இந்த வெர்டெக்ஸுக்கு நான் லேபிள் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி கொடுப்பேன்னு பார்த்தோம்னா, இந்த வெர்டெக்ஸ் இன்சிடெண்ட்டாக இருக்கிற இந்த எட்ஜஸ் இருக்குல்ல, இந்த இன்சிடெண்ட்டாக இருக்க இந்த 2 எட்ஜஸோட லேபிள்ஸோட சம் வச்சு தான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த எட்ஜஸோட லேபிள்ஸோட சம் என்னது, 5 + 1 அப்படின்றது எனக்கு 6ன்னு வரும். இந்த 6க்கு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தோம்னா, மாட் கார்டினாலிட்டி ஆஃப் V of G எடுப்பேன். அதாவது கார்டினாலிட்டி ஆஃப் V of Gன்றது என்னது, அதாவது வெர்டெக்ஸ் செட்டோட நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் தான். கரெக்டாக? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இங்கே என்னதான் இருக்குது, நம்மளுக்கு நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து இங்கே 5 இருக்குது. அப்போனா இந்த 6க்கு நான் 6 mod 5 கண்டுபிடிப்பேன். ஸோ இப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு கான்குரன்ஸ் ஐடியா தெரிஞ்சே இருக்கணும். ஸோ இப்போ இந்த mod 5னா என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், அதாவது இதோட ரெசிடியூஸ், அதாவது இதோட ரெசிடியூ கிளாஸஸ், ரெசிடியூஸ் என்னென்ன ஒரு 0 1 2 3 4 வரைக்கும் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், அதாவது எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் அதை 5ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரெசிடியூஸ்னால் என்னது, ரிமைண்டர்ஸ் என்னவாக இருக்கும், 0 1 2 3 4 இந்த 5 நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து 14 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 14 5ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைக்கும், 2 5 are 10ன்னா அப்போ வந்து ரிமைண்டர் 4 வருதா, அப்போது இந்த 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 கலெக்ஷனுக்குள்ளே இருந்து மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அதை நான் 5ஆல் டிவைட் பண்ணுறேன்னா அப்போ அதுக்கு கிடைக்கிற பாசிபிள் ரிமைண்டர்ஸ் இந்த 0 1 2 3 4 தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 6 mod 5ன்னு சொல்கிறேன். அப்போ 6 mod 5னா என்ன அர்த்தம், அதாவது 6ஐ டிவைட் பண்ணணும். 6ஐ 5ஆல் டிவைட் பண்ணுறேன், அப்போ ரிமைண்டர் என்ன வரும்னு பாருங்கள். ஸோ 6 5ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1. கரெக்டாக? அப்போ இந்த 1ன்றது தான் இந்த வெர்டெக்ஸ்க்கான லேபிளாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாட் அந்த கான்குரன்ஸ் ஐடியா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ மாட் P அப்படின்னு சொல்கிறேன்னா ஜென்ரலாக Pன்னு சொல்லும்போது அப்போ என்ன ஆகும், அதுக்கான பாசிபிள் ரிமைண்டர்ஸ் 0 1 2 3 up to P-1 வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ இங்கே 5ன்னு சொல்லும்போது எனக்கு 0 1 2 3 up to 4 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி தான் Pன்னு சொல்லும்போது ஜென்ரல் கேஸ். இது 10ன்னு சொல்லும்போது எனக்கு அதோட பாசிபிள் ரிமைண்டர்ஸ் என்னெல்லாம் வரலாம், 0ல் இருந்து up to 9 வரைக்கான பாசிபிள் ரிமைண்டர்ஸ் வரலாம். கரெக்டாக? ஸோ இப்போ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ இந்த வெர்டெக்ஸ்க்கான லேபிள் முடிஞ்சு, அடுத்து இப்போ நான் இந்த வெர்டெக்ஸ்க்கான எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வெர்டெக்ஸ்ன்னு பார்க்கும்போது இதுக்கு பாருங்களேன், இந்த வெர்டெக்ஸுக்கு இப்போ இந்த 2 இன்சிடென்ட் எட்ஜஸை வந்து ஆட் பண்ணுங்கள், அதோட லேபிள்ஸை 3ன்னு வரும். அண்டு இந்த 3க்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், mod நம்பர் ஆஃப் வெர்டிசஸ், அதாவது mod 5 எடுப்பேன். இப்போ நான் 3ஐ டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 3ஐ டிவைட் பண்ணால் எனக்கு இது டேரெக்டாக, அதாவது இமீடியட் டிவைட் பண்ணவே முடியாது. கரெக்டாக? அப்போ ஆல்சோ இந்த 3ஏ ஒரு ரிமைண்டராக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த வெர்டிசஸ்க்கான லேபிள்னு பார்க்கும்போது 3ன்னு வந்துடும். அவ்வளோதான். அடுத்து இந்த வெர்டெக்ஸ்க்கான லேபிள். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது, இது ரெண்டத்தோட சம் கூட்டினோம்னா 5ன்னு வரும். ஸோ 5 mod 5னா என்ன அர்த்தம், 5ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும், 0 தான் வரும். அப்போ இந்த வெர்டெக்ஸ்க்கான ரிமைண்டர் 0. அதே மாதிரி அடுத்து இங்கே பார்த்தோம்னா இங்கே 2 இன்சிடென்ட் எட்ஜஸோட லேபிள்ஸை ஆட் பண்ணால் 7 வரும். அப்போ 7 mod 5ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7ஐ டிவைட் பண்ண என்ன ஆகும், 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும், சிம்பிள் 2 தான் வரும். அப்போ இந்த வெர்டெக்ஸோட லேபிள் 2. ஸோ 2. அடுத்து இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு 4, பிகாஸ் எதனால 4 + 5 என்னது 9. அப்போ 9 mod 5னா 5ஆல் 9ஐ டிவைட் பண்ணோம் அப்படின்னா அப்போ 1 5 ஸோ 4. ஸோ அப்போ 4 தான் இந்த வெர்டெக்ஸ்க்கான லேபிள். ஸோ இது தான் எட்ஜ் கிரேஸ்ஃபுல் லேபிளிங்கோட கான்செப்ட். ஸோ இப்போ டெஃபினிஷன் பார்க்கலாம், பட் எக்ஸாம்பிள் பார்க்குறது ரொம்பவே பெட்டர். ஸோ ஒரு கிராஃப் இருக்கும், அந்த கிராஃபில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து எட்ஜஸ்க்கான லேபிள்ஸ் அசைன் பண்ணிடுறோம். எட்ஜஸ்க்கான லேபிள்ஸ்ன்றது என்னவாக இருக்கும், அந்த 1 2 3 அப் டு த நம்பர் ஆஃப் எட்ஜஸ். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸ் என்ன பண்ணுறோம், அந்த கொடுக்கப்பட்ட பர்டிகுலர் வெர்டெக்ஸ்ன்றேனா அப்போ அந்த வெர்டெக்ஸ் கூட இன்சிடென்ட்டாக இருக்க எட்ஜஸோட லேபிள்ஸோட சம் எடுக்கணும். சம் எடுத்து அந்த சம்முக்கு நான் மாட் எத்தனை நம்பர் ஆஃப் வெர்டிசஸோ அத்தனை நம்பர் ஆஃப் வெர்டிசஸ், அதாவது மாட் எடுப்பேன், அந்த கான்குரன்ஸ் ஐடியாவை எடுப்பேன். அப்படி எடுத்து வர்ற வேல்யூவை நம்ம வந்து வெர்டிசஸ்க்காக பிளேஸ் பண்ணிடுறோம், அந்த பர்டிகுலர் வெர்டெக்ஸ்க்கு வந்து பிளேஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம டெஃபினிஷன் பார்ப்போம், நல்லாவே புரியும்.
ஸோ இப்போ நம்ம டெஃபினிஷன் பார்க்கலாம். அதாவது G அப்படின்ற ஒரு கிராஃப் அண்ட் P நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் அண்ட் Q நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கிராஃபில் அண்ட் எட்ஜ் கிரேஸ்ஃபுல் எட்ஜ் லேபிளிங் வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எட்ஜஸ்க்கான லேபிள். ஸோ இப்போ எட்ஜஸ்க்கான லேபிளுக்கான ஃபங்க்ஷன் தான் எஃப் ஃப்ரம் E to 1 2 3 அப் டு Q. அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இப்போ எட்ஜஸ்க்கானது முடிஞ்சு அடுத்து இதுலேருந்து என்ன பண்ணுறோம், வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸ். ஸோ சச் தட் த இன்க்ளூஸ்டு வெர்டெக்ஸ் சம். பிகாஸ் எதனால வெர்டெக்ஸ் சம், நம்ம வந்து சம் தான் பண்ணுறோம். கரெக்டாக? எட்ஜஸோட லேபிள்ஸோட சம் தான் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா எஃப் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறோம். எஃப் டேஸ் ஃப்ரம் V to Z மாடுலோ P. இது நார்மலாக ZP அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது, Z மாடுலோ P. ஸோ இப்போ Z மாடுலோ Pன்னு என்ன அர்த்தம், அதாவது அந்த மாடுலோ கேஸ் வந்து உள்ள வருது. அதாவது எனக்கு வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸோட அவைலபிலிட்டின்னு பார்க்கும்போது 0 1 2 3 அப் டு P-1 வரைக்கும் இருக்கும். கரெக்டாக? பிகாஸ் இந்த P அப்படின்றது என்னது, நம்பர் ஆஃப் வெர்டிசஸ். நம்பர் ஆஃப் வெர்டிசஸ்னு என்ன அர்த்தம், நம்ம மாட் Pன்னு சொல்லும்போது ஜஸ்ட் நம்ம அதோட ரிமைண்டர்ஸ் தான் எழுதுவோம். P-ஆல் எந்த ஒரு நம்பரை டிவைட் பண்ணால் கிடைக்கிற பாசிபிள் ரிமைண்டர்ஸ் தான் நம்ம எழுதுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ பாசிபிள் ரிமைண்டர்ஸ் தான் எனக்கு வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடும். ஸோ எஃப்ன்றது எட்ஜஸோட லேபிள்ஸோட ஃபங்க்ஷன், அடுத்து எஃப் டேஸ் அப்படின்றது வெர்டிசஸோட லேபிள்ஸோட ஃபங்க்ஷன். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த வெர்டிசஸோட லேபிள்ஸோட ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், இப்படி தான். அதாவது எஃப் டேஸ் ஆஃப் யூன்றது என்னன்னு பார்த்தோம்னா பர்டிகுலராக ஒரு வெர்டெக்ஸ் V, கேபிட்டல் Vல இருந்து ஒரு வெர்டெக்ஸ். இந்த வெர்டெக்ஸ்க்கான லேபிள் எப்படி டிஃபைன் ஆகுதுன்னா சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் UV such that UV belongs to E mod P அப்படின்னு சொல்கிறோம். இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். எதனால, ஸோ பர்டிகுலராக ஒரு வெர்டெக்ஸ் கூட எனக்கு லேபிள் தெரியணும்னா அந்த வெர்டெக்ஸ் கூட இன்சிடெண்ட்டாக இருக்கிற எட்ஜஸ். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த UV அப்படின்றது எட்ஜு, எஃப் ஆஃப் UV அப்படின்றது என்னது, அந்த எட்ஜோட லேபிள். பிகாஸ் எஃப்ன்றது என்னது, ஃபங்க்ஷன் ஆஃப், அதாவது இந்த லேபிள்ஸ் எட்ஜஸ்க்கான லேபிள்ஸோட ஃபங்க்ஷன். கரெக்டாக? ஸோ எந்தெந்த எட்ஜில் U கூட வந்து இன்சிடெண்ட்டாக இருக்கோ அந்த எட்ஜஸோட லேபிள்ஸோட சமேஷன். ஸோ இப்போ எப்படி அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்ததை அப்படியே டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க. மித்த எந்த ஒரு புதுசான எதையுமே கொடுக்கல, ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் UV such that UV belongs to E mod P. இதுக்கு நம்ம P வச்சு செய்வோம், mod P வச்சு செய்வோம். கரெக்டாக? Pன்றது என்னது, நம்பர் ஆஃப் வெர்டிசஸ். அவ்வளோதான். ஸோ இப்போ இதுதான் வந்து இதுக்கான டெஃபினிஷன். ரொம்ப சிம்பிளானதான், நம்ம ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தது தான். ஸோ இப்போ லோஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. லோஸ் கண்டிஷன் ஃபார் எட்ஜ் கிரேஸ்ஃபுல் லேபிளிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கிராஃபு கையில் இருக்க அந்த கிராஃபை நான் வந்து லேபிளிங் ட்ரை பண்ணி பார்க்காமலே அதுக்கு எட்ஜ் கிரேஸ்ஃபுல் லேபிளிங் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கான கண்டிஷன் தான். ஸோ இப்போ வந்து SP லோ அப்படின்றவர் தான் இதை வந்து இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ இப்போ அவர் சொல்கிற அந்த நெசசரி கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா இதுதான். அதாவது அந்த கிராஃபில் இருக்க நம்பர் ஆஃப் எட்ஜஸ், நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கான்கரன்ஸ் ஐடியா யூஸ் பண்ணியிருக்காரு. Q into Q+1 கான்கரண்ட் டு P into P-1 டிவைடட் பை 2 mod P. ஸோ இப்போ இந்த கேஸில் இந்த கான்கரண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கான்கரண்ட் ஆகுது அப்படின்னா, அதாவது Q into Q+1 வந்து P into P-1 டிவைடட் பை 2 கூட கான்கரண்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அந்த கிராஃபில் வந்து வெளிப்படையாகவே சொல்லிடலாம் அதில் ஒரு எட்ஜ் கிரேஸ்ஃபுல் லேபிளிங் அட்டைன் ஆகும்னு சொல்லிடலாம். நான் அது அட்டைன் ஆகும்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் நான் எப்படி போட்டு பார்த்து அது கண்டுபிடிக்கணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஒரு சில கிராஃபுக்கு எனக்கு அது வருமா வராதானே தெரியாமலே நான் வந்து அதில் போட்டு பார்த்து எனக்கு வராதுன்னு கடைசியில் தெரியும். அதுக்கு நான் முதலே எனக்கு இது வரும்னு தெரிஞ்சிடும். இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நான் அதுக்கு நான் கிரேஸ்ஃபுல் லேபிளிங், எட்ஜ் கிரேஸ்ஃபுல் லேபிளிங் இருக்குன்னு சொல்லிடுவேன். கரெக்டாக? சொல்லிவிட்டு அதுக்கடுத்து நான் லேபிள்ஸை வந்து ட்ரையல் அண்ட் எரர் மூலமா கொடுத்துருவேன். அவ்வளவுதான். ஸோ இப்போ இதுதான் இந்த கண்டிஷன். அண்டு நம்மளுக்கு ஓவராலாக தெரியக்கூடியது இதுதான். அதாவது இப்போ அந்த கிராஃபில் ஒரு கிராஃப் இருக்குது, அந்த கிராஃபில் எட்ஜ் லேபிளிங், அந்த எட்ஜ் கிரேஸ்ஃபுல் லேபிளிங் அட்டைன் ஆகுதுன்னா அந்த கிராஃபில் இருக்க வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ்க்கான அவைலபிள் லேபிள்ஸ் என்னவா இருக்கும், வெர்டிசஸ்க்கானதுன்னு பார்க்கும்போது 0 1 2 அப் டு P-1 இருக்கும், எட்ஜஸ்க்குன்னு பார்க்கும்போது 1 2 3 அப் டு Q இருக்கும். அவ்வளோதான். இவ்வளோ தான் தெரிஞ்சுக்கணும். இதுதான் சிம்பிள் எட்ஜ் கிரேஸ்ஃபுல் லேபிளிங்கான சிம்பிளான டெஃபினிஷன்.